நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ? கொல்ல துணிவின்றி நம்மையும் மண்ணிலை கூட்டி விட்டார், பழி கூட்டி விட்டார் என்று மகாகவி பாரதி பாடி இன்றைக்கு 110 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது. நல்ல விலை கொண்டு நாயை விற்பது போல யாரு என்ன தகவல் எதுவும் இல்லாம என்று சொல்லி கட்டி கொடுக்கப்பட்ட பெண்கள் எங்க போறோம், யாரு கணவன், அவன் பேர் என்ன, அவன் ஊர் என்ன, அவன் என்ன வேலை செய்ய, எந்த விவரமும் அவளுக்கு தெரியாது. தகப்பன் சொன்னால் அந்த வழியில போக வேண்டும், சகோதரன் சொன்னால் அந்த வழியிலே போக வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகத்திலே நின்று மகளிருக்கான 8 கட்டளைகள் என்று மகாகவி பாரதி எழுதியதுதான் தமிழ்நாட்டின் முதன்மை பெண் உரிமை குரல் என்று நான் நினைக்கின்றேன். 8 கட்டளைகளே ரொம்ப சுவாரஸ்யமானது, படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தொழில் முனைவோராக இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், விமன் ஆண்டர்பிரினர்ஸ் என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னமாச்சு? தொழில் முனைவோர்களாக பெண்கள் இருக்க வேண்டும், தொழில் செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை என்றால் தனியாக வாழுகின்ற உரிமை பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். நீங்க அன்றைக்கு அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. விதவைகளாக இருந்தால் அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மகாகவி பாரதி எழுதுகின்றார். அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் பெண்கள் ஈடுபட வேண்டும் என்று எழுதுகின்றார். எழுதின உடனே சுவாரஸ்யமா ஒரு விஷயம் நடந்தது. மகாகவி பாரதி அப்போது சென்னையிலே இருக்கிற திருவல்லிக்கேணி என்ற பகுதியிலே வசித்து வந்தார். இன்றைக்கு அது அரசு நினைவு இல்லமாக, பாரதி நினைவு இல்லமாக அரசு அதை பேணி வருகிறது. அந்த இடத்திலே அவர் இந்த 8 கட்டளைகளை எழுதிய உடனே பாரதி பெண்களுக்காக காலம் காலமாக சொல்லப்பட்ட மரபுகளை மீறுகிறார், ஒழுக்கத்தை மீறுவதற்கு பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி ஒரு ஊர்வலம் போனாங்க. அப்படித்தானே செய்வாங்க இல்லையா? அந்த ஊர்வலத்தில் போனவங்க எல்லாரும் பெண்கள். இதை பார்த்தீங்களா? பெண்கள் அந்த ஊர்வலத்தில் போயிருக்காங்க. பெண்கள் ஊர்வலம் போறது 100 வருஷத்துக்கு முன்னாடி காமனா நடக்குமா? நடக்காது. அப்ப பெண்களை விட்டு ஊர்வலம் போக வைத்தது யார்? ஆனா பாரதி அந்த ஊர்வலத்தை பற்றி பெருசா நினைக்கல. ஐயா பேசும்போது குமரகுருபரனுடைய ஒரு மிக அழகான பாடலை சொன்னார், மிக மிக சுவையானது. அந்த குழவிக்கு தாய் பால் கொடுக்கிற சின்ன பிள்ளை, சில சமயம் அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு மருந்து அப்படியே அதுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு குடலுக்கு அது தாங்குற சக்தி இல்லை. அதனால தாய் அந்த மருந்து சாப்பிட்ற, அவளுக்கு அந்த நோய் இல்லை, பிள்ளைக்கு தான் நோய், தாய்க்கு நோய் இல்லை. ஆனால் பிள்ளைக்கு நோய்க்கு மருந்தை தாய் அருந்துகிறாள். ஏன்? தன்னுடைய பாலின் மூலமாக அந்த பிள்ளைக்கு அந்த மருந்து போய் சேர வேண்டும் என்று, அந்த மருந்தை உட்கொள்ளுகிற தாய் போல என்று துணைவேந்தர் ஐயா அவர்கள் குமரகுருபரனுடைய அருமையான பாடலை இங்கே சொன்னார்கள். பாரதி ஒரு தாய் மாதிரி. அவர் ஆண் தான், ஆனால் ஆண்களும் தாயாக இருக்கலாம். ஒரு தாய் மாதிரி. இவங்களுக்கு என்ன வேணும்னு இவங்களுக்கே தெரியல, இவங்களுக்கு தெரியலன்றதுனால நான் அதை கொடுக்காம இருக்க முடியும். மருந்து சாப்பிட மாட்டேன் தான் எல்லா பிள்ளையும் அழும், அம்மா எப்படியாவது அதை கொடுப்பா. அது மாதிரி இவங்களுக்கு என்ன தேவை என்று இவர்களுக்கு தெரியாத போதும் கூட தாய் போல அவர்களுக்கு அதை கொடுத்த ஒரு ஆண் தாயாக மகாகவி பாரதி இருந்ததுதான் நம்முடைய வரலாற்றில் இது ஆரம்பம். ஆண்களும் சரிசமமாக பயணித்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற நிறைய மாணவிகள் இங்கே இருக்கீங்க, கால்பந்து வீராங்கனைகள், சிலம்ப பயிற்சி செய்தவர்கள், கோலம் போட்டவர்கள், கவிதை எழுதியவர்கள், பேசியவர்கள், கட்டுரை எழுதியவர்கள், இவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. இந்த பிள்ளைகள்ல பல பேர் நான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டுமா என்று கேட்ட போது போய் கலந்துக்கடா என்று சொன்னவர் பெரும்பாலும் தந்தையாகத்தான் இருப்பார். அதனால்தான் நான் சொல்றேன், இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செல்லுகிற பயணம். இதுல ஆணுக்கும் பெண்ணுக்குமான போராட்டமா இதை மாற்றுவதற்கு சில பேர் முயற்சி செய்கிறார்கள். நாம் உஷாரா இருக்கணும். அப்பதான் மார்க் ட்வைன் என்கின்ற மிக பிரசித்தி பெற்ற ஆங்கில கவிஞர் ஒரு சின்னஞ்சிறு கதையை சொன்னார். சிவப்பு எறும்புகள் இருக்கிறது, கருப்பு எறும்புகள் இருக்கிறது. பார்த்துருக்கீங்க தானே? இப்ப இந்த சிவப்பு எறும்பெல்லாம் பிடிச்சு
கருப்பு எறும்பெல்லாம் இது ஒரு 100 இது ஒரு 100 வச்சுக்கோங்களேன். ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டு ஒரு ஆள் வச்சுருக்காரு. எவ்வளோ வேலை இல்லாதவர் இருந்தால் இதெல்லாம் செஞ்சுருப்பார் பாருங்க. ஆனால் செஞ்சுருக்காரு. வச்ச உடனே என்ன ஆச்சா, என்ன இருக்கும், ஒன்றுமே ஆகலை. அது பாட்டுக்கு அது இருந்தது, இது பாட்டுக்கு இது இருந்தது. அந்த ஆள் என்ன பண்ணாரோ அந்த பாட்டிலை நல்லா குலுக்கினாராம். ஒரு 30 தடவை குலுக்கி கீழே வச்சாராம். குலுக்கப்பட்ட உடனே சிவப்பு எறும்புகள் நினைத்தது கருப்பு எறும்புகள் தான் எனக்கு எதிரி என்று, கருப்பு எறும்புகள் நினைத்தது சிவப்பு எறும்புகள் தான் எனக்கு எதிரி என்று ஒன்றை ஒன்று தாக்கி கொள்ள ஆரம்பித்தன. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம் என்றால், இது அவன் அந்த பாட்டில் குலுக்கினதுனால வந்த அந்த அதிர்ச்சிக்கு காரணம் சிவப்பு எறும்பு என்று கருப்பு எறும்பும், கருப்பு எறும்பு என்று சிவப்பு எறும்பும் நினைத்ததை தவிர உண்மையான காரணம் ரெண்டுமே அல்ல. வெளியிலிருந்து குலுக்கின ஆளுதான் காரணம். ஆனா தன்னை யார் இப்படி குலுக்கியதுன்னு தெரியாம ஒன்ன அழிச்சுக்கிறது இல்ல. இதுதான் நடக்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே. இது ஒருவருக்கு எதிராக இன்னொருவர் செய்கிற போராட்டம் அல்ல, இருவரும் சேர்ந்து செல்ல வேண்டிய பயணம். இதுதான் அடிப்படை. அப்ப அந்த பழைய கேள்விக்கே வருவோம், இன்னும் உங்களுக்கு என்னதான் வேணும்? அந்த கேள்விக்கு நான் இன்னும் பதில் சொல்லல தானே. இன்னும் உங்களுக்கு என்னதான் வேணும்? போலீஸா இருக்கீங்க, டாக்டரா இருக்கீங்க, கல்லூரியில முதல்வர்களா இருக்கீங்க, எல்லாமே இருந்தாச்சு தானே. இப்ப இன்றைக்கு இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக ஒரு பெண் அலங்கரிக்கிறார் அந்த பதவியை. என்ன வேணும் உங்களுக்கு என்றால் இது போதாது என்று நான் சொல்லுகிறேன். எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு போராதுமா என்று உங்களில் சில பேர் சொல்லக்கூடும். ஆனால் நான் சொல்லுகிறேன் இது போதாது. இப்போ சென்னையை எடுத்துக்குங்க. ஐயா சொன்னாரு, அந்த புள்ளி விவரம் சொன்னார், இவ்வளவு ஆண் படித்தால் இவ்வளவு பெண். அது சரிக்கு சரியாக அது இருந்தால் கூட போதாது. ஒரு மாணவன் இருந்தால் 2 மாணவிகள் என்ற நிலைமைக்கு நாம் வருகிற போதுதான் நாம் நினைக்கிற அந்த பேலன்ஸ் கிடைக்கும் என்று ஐயா சொன்னார். இந்த பேலன்ஸ் கல்வித்துறையிலே மாத்திரம் வந்தால் போதாது. இது கல்வித்துறையிலே மாத்திரம் வந்தால் போதாது, நிறுவனங்களிலே வர வேண்டும், இது அரசியலிலே வர வேண்டும். அப்படி வருகிற வரை எங்களுக்கான இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது என்றுதான் நான் அதை கொள்ள வேண்டும். இப்போ தொழில்துறையை எடுத்துக்குங்க. நான் வங்கியில் பணியாற்றினேன். இப்போது ஐடி செக்டர் எதை வேணா எடுத்துக்குங்க. என்ன அங்கே என்ன, இப்போ ஒரு ஐடி செக்டரே எடுத்துக்குங்களேன். வேலைக்கு நுழைகிற இடம் ஒரு பிரமிட் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பிரமிடினுடைய பாட்டம் ஆஃப் த பிரமிட் என்று சொல்லுவோம், அதனுடைய கீழ்த்தளம். வேலைக்கு எடுக்கிற போது ஆண்கள் அதிகமாக பெண்களை கம்மியாக எடுக்கிறாங்களா? கிடையாது. சரிக்கு சரியாக எடுக்கிறாங்க. 50 ஆண் எடுத்தா 50 பெண் எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பெண்களை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுக்கிறாங்க. ஏன்? அதுங்க தான் வாயை மூடிட்டு வேலை செய்யும். பெண்களை அதிகமாகவே தான் எடுக்கிறாங்க. இது பாட்டம் ஆஃப் த பிரமிட். இந்த பிரமிட் போகும்போது நடுவில் வாங்க, அதாவது மிடில் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லிக்கிறோம். அந்த லெவலுக்கு வரும்போது எவ்வளவு இருக்கிறது? 70 ஆண்களும் 30 பெண்களும் இருக்கிறார்கள். கீழே எவ்வளோ இருந்தாங்க? 50-50. கொஞ்சம் நடுவில் வரும்போது 70 ஆண்கள் 30 பெண்கள். இன்னும் அந்த பிரமிடனுடைய உச்சிக்கு வாங்க, தலைமை பொறுப்பில் இருப்பவர்களில் இன்றைக்கு இந்தியாவில் மாத்திரமல்ல உலக அளவிலேயே 94 ஆண்களும் 6 பெண்களும் இருக்கிறார். இது போதுமா என்று நான் கேட்கிறேன். ஏமா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, இப்ப 6 பேராது இருக்காங்களேன்னு சந்தோஷப்படு. இருப்பதை வச்சு எப்பவுமே சந்தோஷப்படணும் சில பேர் எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. என்னுடைய வருத்தம் என்னவென்றால், இந்த 6 என்பதிலே எனக்கு வருத்தம் இல்லை. இந்த 6 கடந்த 10 வருஷங்களாக 6லேயே நிற்கிறது என்பதுதான் எனக்கு வருத்தம். இது வளரவில்லை என்பது என்னுடைய வருத்தம். அரசியலை பற்றி இந்த மேடையில் பேச வேண்டாம், ஆனா அரசியலிலும் அப்படித்தான். பெண்களுக்கான பதவிகள், நாற்காலிகள் கஷ்டமாக தானே இருக்கு இல்லையா? இப்ப எதனால் கிடைக்க வேண்டிய அளவுக்கு நமக்கு கிடைக்கவில்லை. சென்னையிலே பெண் காவலர்கள் மத்தியிலே நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் உரையாற்றினேன். நான் நினைச்சிட்டு இருந்தேன், இந்த பெண் காவலர்கள்னாலே அந்த காலத்தில் விஜயசாந்தி எல்லாரும் கூட அட்டி அட்டின்னு அடிக்கும்ல, இப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் பெண் காவலர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, செவிலியர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இருக்கிறது அதே பிரச்சனை தான்.
எப்ப வீட்டுக்கு வந்தாலும் சோறாக்கணும், அடுப்பை பற்ற வைக்கணும். இது இருக்கிறது. அப்ப என்ன செய்யலாம் என்றால் தைரியமா பேசலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் மிகச்சிறந்த கருத்துக்களினுடைய செறிவகம். இந்த இடத்திலிருந்து தான் தமிழ்நாட்டினுடைய பல சித்தாந்தங்களினுடைய வேர்கள் புறப்பட்டன. பேசணும். நமக்கு ஆண் குழந்தைகள் வீட்டிலே இருந்தால் அவர்களுக்கு சின்ன வயதிலிருந்தே வீட்டு வேலையை செய்ய கற்பிக்க வேண்டும். இல்லை, ஒரு விதமான அவமானமும் கிடையாது, ஒரு விதமான அவமானமும் கிடையாது. பொம்பளை பிள்ளைகளே ஒன்றும் செய்யறது இல்லையா, நாங்கள் ஆம்பளை பிள்ளைகளுக்கு வேற சொல்லி தரணுமா? 2 பேருக்கும் சொல்லி தரணும், 2 பேருக்கும் சொல்லி தரணும். இது அவசியம், இது அவசரம். இந்த வேலை ஆணின் வேலை, இந்த வேலை பெண்ணின் வேலை என்று நீங்கள் பிரித்து வைக்க வைக்க வைக்கத்தான் என்ன வருகிறது என்றால், பெண்கள் தங்களுக்கான பதவிகளுக்கு போவதற்கு உள்ளுக்குள்ளேயே சில தயக்கங்கள் இருக்கிறது. ஆண்களிடமிருந்து தடை கிடையாது, தடைகள் எல்லாம் பெண்ணின் மனத்துக்குள்ளேயே இருக்கிற தடை தான். அவளுடைய மனத்துக்குள்ளே தடை இருக்கிறது. என்னுடைய நிறுவனத்தில் நான் அதிகாரியாக இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, உங்களை யார் தகுதியானவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. 10 பேர்ல 7 ஆண் இருக்காங்க, 3 பெண் இருக்காங்க. இதுல யார் உங்கள் தகுதியானவர்கள் என்று கேட்டவுடன் என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு செகண்ட் கூட இல்லாம 7 ஆண்களும் கையை தூக்கிடுவாங்க. அவருக்கு தகுதி இருக்கா இல்லையா, வருமா வரா, என்ன விட எவனுக்கு தகுதி. 3 பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. முதல்ல மற்ற பெண்கள்லாம் கை தூக்குறாங்களான்னு திரும்பி பார்ப்பாங்க. அவ தூக்கிட்டாளா, இவ்வளவு தூக்கிட்டாளா, இவ்வளவுதான். ஆண் எப்படி தூக்குவா, இவ எப்படி தூக்குவா, இப்படி. இப்பவே வீட்டுக்கு போக 6 மணி ஆகுது, ப்ராஜெக்ட்ல வேற என்ன போட்டா 9 மணி, மாமியார் வச்சு செய்வாள் என்ன, இதெல்லாம் உள்ள ஓடிப்பா. ஆணுக்கு மாத்திரம் வீட்டில் பொறுப்புகள் இல்லை இருக்குதானே, அவரே பார்க்கறதுக்கு அப்பா இன்னும் லேட்டா வராருன்னு அழுதுட்டு இருக்கிற பிள்ளை அவருக்கும் தானே இருக்கு. ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு என்றால் ஆணினுடைய கை மேலே போகிறது. காலங்காலமாக, யுக யுகாந்திரங்களாக, செஞ்சுரிஸா அதுதான் ஆணின் மனதில் இருக்கிறது, நான் வெல்ல பிறந்தவன். ஆனா பெண் என்ன செய்கிறாள், போலாம் ஆனா என்ன 5 மணிக்கு விட்டுறணும் என்றால் நீங்க எப்படி போராட முடியும்?